பொதுவாக நாம் இந்த உலகத்தில் எதுக்காக பாடுபட்டு உழைக்கிறோம்? நிறைய பணம் சம்பாதிச்சு விதவிதமான உடை, தங்க நகைகளை போட்டுக்கிறது, ஊரையே வளைச்சி போட்டு நிறைய சொத்து சேர்த்து சமுதாயத்தில் நம்ம பெரிய ஆளாக காட்டிக்கிறது, கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் தானே. ஆனால் பாருங்கள், இதெல்லாம் நம்மால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக, அதாவது ராஜாவுக்கே கடன் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்த பட்டினத்தார் அதெல்லாம் நிலையில் வேண்டான்னு விட்டுட்டு வந்து வீடு வீடாக பிச்சை எடுத்து சாப்பிட்டாராம். அப்படி ஒரு நாள் ஒரு வீட்டு வாசலில் நின்று குரல் கொடுத்தும் கேட்காததுனால தன்னுடைய கையை தட்டி கூப்பிட அந்த வீட்டுக்காரன் இவரை பிச்சைக்காரன் தப்பாக நினச்சி வந்து அடிச்சிட்டானான். உடனே பட்டினத்தார், பூணும் பணிக்கல்ல பொண்ணுக்குத்தானல்ல, பூமிதனை காணும் படிக்கல்ல, மங்கையர்க்கல்ல, நல் காட்சிக்கல்ல, சேணும் கடந்த சிவனடிக்கல்ல, என் சிந்தை கட்டு சாணும் வளர்க்க அடியேன் படுந்துயர் சற்றல்லவேன்னு ஏகம்ப மாலையில் ஒரு பாட்டை பாடி, கடவுளே, நான் நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்து அதையெல்லாம் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு இப்போ நீ மட்டுமே வேணும்னு உன்னை தேடி ஊர் ஊராக வரும்போது இந்த ஒரு ஜான் வயிறு பசியால் வருத்த, அதனால் இப்படி அடி வாங்கக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுட்டனேன்னு வருத்தப்பட்டார்னா, நாமெல்லாம் பட்டினத்தார் அளவுக்கு வைராக்கியத்தோட இந்த உலக இன்பங்களை வெறுத்து விடாட்டாலும் இறை அருளை முன்னிறுத்தி நியாய தர்மங்களை மதிக்காம கேவலம் பணம், பதவி, புகழுக்காக கண்டவங்க காலை பிடிப்பது எவ்வளவு இழிவான செயல் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்.